சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 22/2/2024 வியாழக்கிழமை, மாசி மாதம் 10ஆம் நாள், திரையோதசி திதி மதியம் 1:12 வரை, பூசம் நட்சத்திரம் இன்று மாலை 4:46 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ அல்லது புதிய ஒன்றை வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்றவைகளில் அறிமுகப்படுத்தி வெற்றி பெறுவதற்கோ, தொழில் அமைப்புகளைப் போலவே சொந்த வாழ்க்கையிலும் ஒரு நல்ல முடிவை எடுத்து செயல்படுத்தி அதில் வெற்றி பெறுவதற்கோ, பணவரவுகள் கிடைப்பதற்கோ நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறார். சூரியன், சனி, புதன் ஆகிய 3 கிரகங்கள் இப்போது லாபத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நிலையில் அடுத்தவர்கள் பணம் நமக்கு கையில் கிடைக்கக்கூடிய, ஏற்கனவே ஏமாந்த ஒரு பணம் இன்றைக்கு திரும்ப வரக்கூடிய அமைப்பு. நம்ம உழைச்ச காசு, நம்ம கஷ்டப்பட்ட ஒரு காசு, திடீர்னு ஒருவர் ஒரு மாதிரியாக கேட்டார், என்ன மாயம் மந்திரம் போட்டார்னு தெரியல, டப்புன்னு தூக்கி கொடுத்துட்டேன். அதை பணத்தை கொடுத்ததற்கு பிறகு தான் அடாடா தவறு செஞ்சிட்டோமே நினச்சேன், அதுக்குள்ளே எல்லாமே கைமீறி போயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட மாதங்களாக, வருஷங்களாக பணத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பது போன்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே அந்த பணம் திரும்ப வருவதற்கான, இந்த மாதத்திலோ அல்லது இன்னும் 3 மாதத்து காலத்திற்குள்ளோ பணம் திரும்பி வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும், முன்னேற்றங்களும், அடிப்படை அமைப்புகளும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எதிரியின் தனம் நமக்கு வரணுன்றது ஒரு விதிங்க. எதிரின்னு சொன்னால் நமக்கு ஆகாதவங்கன்னு இந்த இடத்துல அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஆகாதவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை அறியாமலேயே நமக்கு ஒரு நல்லதை செஞ்சுட்டு போகிற ஒரு நல்ல அமைப்பு இந்த நாளில் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. சூரியனும் சனியும் சேர்ந்திருப்பதால் இன்றைக்கு தந்தையோடு சில மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே தூரத்தில் இருப்பவர்கள் தந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டாலும் கூட மாலைக்கு பிறகு அனைத்தும் சரியாகிவிடக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு புதன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். 2-5 குடையவர் இன்றைக்கு 9-10ஆம் அதிபதியோடு சேர்ந்து மிகச்சிறப்பான ஒரு நிலைமையில் இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் சனியும் புதனும் இணைகிறார்களோ அப்போல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். நல்லதுன்னா என்ன நடக்கும்? வயதிற்கேற்றார் போல தனலாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரியவர்களுக்கு வாழ்க்கை அமைப்புகளில் முன்னேற்றங்கள், வீடு வாகன அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பும், சிறியவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு, மனதிற்கு இனிய சம்பவங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எதை துரத்தி கொண்டிருக்கிறீர்களோ அது கையில் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 2-9 கூடியவர்கள் இன்றைக்கு வலுவாக இருப்பதால் பணப்பிரச்சனைகள் தீரும். பணம் என்கின்ற அந்த அமைப்பு எப்படி நம்ம கையில் கிடைக்கும் என்பதை இன்றைக்கு தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரும் இருப்பீங்க. எழுத்து திறமை கொண்டவர்களுக்கெல்லாம் கணிப்பொறி சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்க, மல்டிநேஷனல் கம்பெனின்னு சொல்லப்படக்கூடிய பன்னாட்டு கம்பெனிகளில் சாஃப்ட்வேர் துறைகளில் பணிபுரியக்கூடிய இளைய பருவ ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ப்ரொமோஷன் என்று சொல்லப்படக்கூடிய சில அமைப்புகள், சம்பள உயர்வுகள் வரக்கூடிய அமைப்பு. சிலருக்கு இரட்டிப்பு சம்பளம், 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு 30,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு வேலை மாற்றங்கள், ப்ரொமோஷன் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ரிஷபத்திற்கு இன்று. மிதுனராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் பாக்கியாதிபதியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. தாத்தா, பேரன், பேத்தி உறவுகள், பாட்டி, பேத்தி உறவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நன்றாக இருக்கும். சிறியவர்களுக்கு பெரியவர்கள், தாத்தாக்கள், பாட்டிமார்கள் எதையாவது செய்து கொடுத்து விட்டு போகலாம் என்கின்ற நம்பிக்கை உறவுகள், உங்களை பற்றி இதுவரைக்கும் புரியாத ஒரு வகையில் இருந்துக்கின்ற ஒரு உறவுகள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மை, உங்களை மேலே நம்பிக்கை இன்றைக்கு பெரியவர்களுக்கு வரும். அவர்கள் தர இருக்கின்ற சில விஷயங்களை, மறைத்து வைத்திருந்த சில விஷயங்களை இன்றைக்கு வெளிப்படையாக உங்களுக்கு இதை தந்துடலான்னு இருக்கிறேன், உங்களுக்கு இப்படி செய்து விடலாம் என்று இருக்கிறேன் என்பது போன்ற இளையவர்களின் மீது பெரியவர்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு சிலருக்கு இன்றைக்கு குலதெய்வ தரிசனம், இஷ்ட தெய்வ தரிசனம், காசி, கயா, கங்கா போன்ற அமைப்புகளோடு ஒரு நிலையில் யாத்திரை போகலாமா, அந்த யாத்திரை போவதற்கான பயண ஏற்பாடுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பது மாதிரியான ஒரு ஆன்மீக சூழலில் நீங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பாட்டன் உறவுகள் நன்றாக இருப்பதைப் போலவே ஒரு நிலையில் இன்றைக்கு பங்காளி அமைப்புகளில் சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த மிதுனராசிக்காரர்கள், குறிப்பாக தாய்மாமன் வழி உறவுகள் கூட நன்றாக இல்லாதவர்கள் அனைவருக்கும் ஒரு சில நல்ல மாற்றங்கள் நடந்து ஒரு நீரடித்து நீர் விலகாது என்பதைப் போல சொந்தக்காரர்களுக்குள்ளேயே ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நல்ல நாள் மிதுனத்திற்கு இன்று. கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு.
12 குடைய புதன் 3-12 குடைய புதன் இன்றைக்கு 8இல் மறைந்திருக்கிறார். கூடவே அங்கே 8ஆம் அதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சனியோடு இணைந்திருக்கிறார். 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். தனாதிபதியோடு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக குருட்டு பூனை விட்டத்தில் பாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒன்று நினைக்க அது வேற மாதிரியாக ஒரு மாதிரியாக நம்முடைய பணம் விரயமாகிவிடுமோ, பணம் போய்விடுமோ என்கின்ற ஒரு பதற்ற சூழலை ஏற்படுத்தி அதற்கு பிறகு நமக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் பணம் வரும் நிலைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சுருக்கமாக சொல்லப்போனால் மத்தியானம் 1 மணி வரைக்கும் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் போச்சுன்னு நினச்ச ஒன்று அப்படியே தலைகளாக மாறி வந்தது என்கின்ற அமைப்பில் இன்றைக்கு இருக்கும். இதுதான் அந்த சனி புதன் சேர்க்கை 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இது ஒரு 3 வார காலத்திற்கு நீடிக்கக்கூடிய ஒரு தன்மை. முற்பகலில் ஏதேனும் கலக்கங்களை கொடுத்து பிற்பகலில் அதற்கான நிவர்த்தியை கொடுத்து ஒன்றும் ஆகவில்லை, பரவாயில்லை, தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரு மன அமைப்பு, அமைதி போன்றவைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே, முதன்மை நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. இது இன்னும் 3 வார காலத்திற்கு நீடிக்கும். உங்களில் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்படியாக அப்படியே பிரச்சனைகள் ஓய்ந்து கொண்டு வருகின்றன என்பது உண்மை. அதை நீங்களும் அறிவிங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எதுவோ ஒன்று இடிக்கிறது என்பது போன்ற அமைப்புகள் இன்னும் தொடரும். ஆயினும் எல்லா நிலைகளிலும் மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு திருமண உறவுகள் அப்படியே பலப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. புதன் 7ஆம் இடத்தில் இன்றைக்கு அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புகள். 2-11 இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுவரை கடந்த காலத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகளே நடக்காதவர்கள், முதல் திருமணம் தோல்வியுற்று 2வது திருமணத்திற்காக எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்றிலிருந்து மன வாழ்க்கை நன்றாக இருக்கும், சரியான நபரை தேர்ந்தெடுப்போம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதை போலவே கணவனால் மனைவிக்கோ, மனைவியால் கணவனுக்கோ பண ஆதாயம் என்று சொல்லப்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மனைவியின் வீட்டில் ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு ஆதரவு, ஒரு பொருள் சப்போர்ட், இந்த மாதிரியான ஒரு பொருள் கொடுத்து உதவலாம், அல்லது ஒரு கடை வைத்து கொடுக்கலாம், ஒரு வேலை வாங்கி கொடுக்கலாம் என்கின்ற விண்ணப்பத்தை வைத்திருக்கக்கூடிய சிம்மராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு மாமன் மச்சான்களுடைய தயவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய, அவர்கள் ஏதேனும் ஒரு நிலையில் உங்களுக்கு உதவிகளை செய்து கைதூக்கி விடக்கூடிய நல்ல நாளாகவும் 2, 7, 11ஆம் பாவகங்கள் இன்றைக்கு ஒரு முக்கூட்டுத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. நண்பர்களுக்குள் இன்றைக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். ஆயினும் மாலைக்கு பிறகு அது அப்படியே படிப்படியாக, என்ன இருந்தாலும் என்னுடைய நண்பர் இவர், ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் எனக்கு இவர் நல்ல விதமான உதவிகளை செஞ்சிருக்கிறார், இன்னைக்கு ஏதோ இப்படி நடந்துக்கிறார், பரவாயில்லை என்பது போன்ற பொறுத்து போகின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது சிம்மத்திற்கு இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற மறைந்திருக்கின்ற நாள் இன்றைக்கு மனக்கலக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஒரு வித்தியாசமான பலன்களும் இன்றையிலிருந்து ஒரு 3 வார காலத்திற்கு நடக்கும். என்ன அப்படின்னு பண்ணால், 6ஆம் இடம் அப்படி ஒன்றும் கெடுபலன்களை தரக்கூடிய நிலையில் உங்களுக்கு இல்லை. ஏன்னா 6ஆம் இடம் உங்களுக்கு நட்பு ஸ்தானம். ஆனால் அந்த நண்பர் நட்பு ஸ்தானத்திற்கு அதிபதியாகி சனியுடன் அவர் இங்கே சேர்ந்திருக்கிறார். ஒரு நிலையில் நம்மை விட கீழான அமைப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களோடு தர்ம சங்கடமாக சேர்ந்து செயல்பட வேண்டிய அமைப்புகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நான் ஒழுக்கமானவன், கட்டுப்பாடு உள்ளவன், ஆனால் அவருக்கு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் சில பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறார். எல்லோருக்கும் அவர் இப்படிப்பட்டவர் என்பது தெரிகிறது. என்னோட இமேஜ் வேறு, அவரோட இமேஜ் வேறு. ஆனாலும் என் நண்பருங்க, அவரோட சேர்ந்து வெளியே போய்த்தான் ஆகணும். இவர் பார்த்துருவாரோ, அவர் பார்த்துருவாரோ, இவர் தப்பாக எடுத்துக்குவாரோ, அவர் தப்பாக எடுத்துக்குவாரோன்ற மாதிரியான ஒரு குழப்ப அமைப்புகள் இன்றைக்கும் இருக்கும். இன்றிலிருந்து ஒரு 3 வார காலம் தொடர்ந்து இருக்கும். ஆனால் பெரிய அளவில் சேதாரங்கள், பெரிய அளவில் ஒரு பணப்பிரச்சனைகள் போன்றவைகள் இல்லாத ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு அதிர்ஷ்டம் குறையும் என்று சொல்லலாம். வண்டி ஒரே மாதிரியாக எப்போதும் போய்கொண்டே இருக்க முடியாது இல்லையா. ஒரு ஸ்பீடு பிரேக்கரை பார்த்தோன்னா பிரேக் போடுறோம், அதற்கப்புறம் மறுபடியும் அந்த வேகம் எடுக்கிறோம் இல்லையா. அது மாதிரியாக நன்றாக போய்கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுடைய அமைப்பில் ஒரு 3 வார காலத்திற்கு தடை ஏற்படக்கூடிய முதன்மை நாள் இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய புதன் இன்றைக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கூடவே அங்கே யோகாதிபதியோடு 5, 9 கூடியவர்களுடைய சேர்க்கை மிகச்சிறப்பான ஒன்று. எல்லா நிலையிலையும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இத்தனை நாளாச்சு, 30 வயசாச்சு, 35 வயசாச்சு, 40, 45, 50 வயது ஆகிக்கிட்டே போகுது. ஆனாலும் நிறைவாக நான் எதையும் சாதிக்கவே இல்லையே, மற்றவர்கள் இப்படி இருக்க நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் என்பது போன்ற மனதிற்குள்ளேயே பொங்கி தீர்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்களை கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்களுக்கு கூட உங்களாலும் முடியும், நீங்களும் சாதிப்பீர்கள், இதோ நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான அற்புதமான நாளாக இந்த நாளை சொல்லலாம். 5, 9 தொடர்புகள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள். ராசியை முதற்கொண்டு, ராசிநாதனை முதற்கொண்டு எல்லாம் சுபத்தன்மையோடு இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயது, தகுதி, இருப்பிடம் மற்றும் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல மிகப்பெரிய நல்
மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோக நாளாக இருக்கிறது. ஐயா, மாற்றங்கள்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வருவதற்கான அமைப்புகள், வாழ்க்கை சிக்கல்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்புகள், தொழில் தேவைக்கான விருத்திக்கான அமைப்புகளுக்கு, பணத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்கான அமைப்பு, ஆரோக்கிய குறைவு இருப்பவர்கள், ஒரு நிலையில் இயங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே மனம் எதை விரும்புகின்றதோ அது கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியும் அட்டமாதிபதியுமான புதன் இன்றைக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏற்கனவே 4ஆம் அதிபதியான சனியுடன் சேர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் 4ஆம் இடத்துல சேர்றது வீடு வாகன விஷயங்களில் விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஆயினும் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய மிகப்பெரிய நண்பரும் ஜீவன அதிபதியுமான சூரியன் அங்கே இருப்பதால் எல்லா வகையிலும் விரயங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு பெரிய செலவுகள் இல்லாமல் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 10,000 ரூபா காலியாக வேண்டியது, நல்ல வேலையாக ஒரு 100 ரூபா 150 ரூபா செலவோடு முடிஞ்சு போச்சு. இப்படிங்கிற திருப்தி இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் போல, சிலருக்கு லட்சக்கணக்கில் செலவாக வேண்டியது ஆயிரக்கணக்கில் விட்டது எனவும், சிலருக்கு ஆயிரக்கணக்கில் விட போக வேண்டியது 100கணக்கிலாவது இப்படியே விட்டுருச்சு என்கின்ற மாதிரியான ஒரு விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய ஒரு திருப்தியான மனப்பாங்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வாகன விஷயங்களில் இன்றைக்கு ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். கார் வாங்கலான்னு பார்க்குறேன், எது அப்படின்றது சரியாகவே செட் ஆக மாட்டேங்குது, இவர் இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறார், வீட்டில் உள்ளவங்களும் சரியாக ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இப்போது இளைஞர்களுக்கு இருக்கும். ஆயினும் உங்களுக்கு வாகன பிராப்தி கிடைப்பதற்கான, வீடு அமைப்புகள் நன்றாக அமைவதற்கான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாள் விருச்சிகத்திற்கு இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியான புதன் இன்றைக்கு 3ஆம் இடத்தில் வலுத்த நிலைமையில் இருக்கிறார். தொழிலில் பேர் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைக்கு. எல்லோரும் வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாரும் தொழில் செய்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் பேர் கிடைச்சிடுறதில்ல. 10ஓடு 11ன்னு போயிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்கள் செய்தொழிலில் உங்களுடைய நேர்த்தி மற்றும் திறமையின் காரணமாக மற்றவர்களால் கவனிக்கப்படுகின்ற, புகழப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் புதனாகி இன்றைக்கு 3ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்தில் நண்பரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். சிலருக்கு இன்றைக்கு வாழ்க்கை துணையால் புகழப்படக்கூடிய அமைப்புகளும் உண்டு. எப்போவுமேங்க உண்மையை சொல்லப்போனால் எந்த ஒரு கணவன் நல்லதை செய்தாலும் மனைவி புகழ்றதே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மனைவி ஒரு சாம்பார் நன்றாக வைத்திருந்தாலும் கூட அதை நாம் சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா. அந்த அமைப்பு இன்றைக்கு தலைகளாக மாறி கணவர்களை மனைவிகள் மனமாற பாராட்டக்கூடிய நல்ல நாளாக, தனுசு ராசிக்காரர்களுடைய பொற்கால நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல சில நல்ல சந்தோஷ அனுபவங்கள், குடும்பத்தாரோடு சேர்ந்து வெளியே செல்லக்கூடிய அமைப்புகள், இன்று மாலைக்கு பிறகு நடக்கக்கூடிய அமைப்புகளில் எதிர்கால முன்னேற்றம் பற்றிய சில தெளிவின்மையான அமைப்புகள் அத்தனையும் விலகி மனம் உடல் அனைத்தும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. 9ஆம் அதிபதியான புதன் இன்றைக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அங்கே ராசிநாதனோடு இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் 6ஆம் அதிபதியாகவும் இருக்கிறார். ரெட்ட நிலையா பலன் சொல்லக்கூடிய அமைப்பு. 2 ஆதிபத்திய கிரகங்கள் இல்லையா. ஒரு சிலருக்கு இன்றைக்கு கடன்களின் மூலமான வளர்ச்சிகள் வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக கடன் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், இந்த கடன் வந்ததுன்னா எனக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும், வீட்டை கட்டி முடிப்பேன், இந்த நிலத்தை வாங்கி முடிப்பேன், இப்போ இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துக்குவேன், இந்த கடன் கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வளர்ச்சிக்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதி இன்றைக்கு தனாதிபதி அமைப்பில் இருப்பதால் அதிர்ஷ்டத்தின் காரணமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய தன்மை, பணம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். 1, 2 அமைப்புகள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்றன. அதன் அமைப்பில் உங்களுடைய சொல் பலிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அந்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. மீண்டும் பெயர் எடுக்கக்கூடிய, கடந்த 2 அல்லது 3 வருடங்களாக பெயரை கொடுத்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் தன்னம்பிக்கை வரக்கூடிய அமைப்பு. தலை நிமிர்ந்து இனிமேல் நடக்க முடியும் என்கின்ற ஒரு விதமான ஒரு உயர்வு மனப்பான்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால இதுவரைக்கும் குடும்பம் அமையாதவர்கள் அல்லது குடும்பம் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலையில் இருந்தவர்கள் அனைவருக்குமே மீண்டும் குடும்பம் இணையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மகரத்தினர் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 8ஆம் அதிபதியான புதன் ராசியிலேயே இருக்கிறார். ஒரு நிலையில் இதில் ஆறுதல் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஜென்மச்சனி போட்டு வாட்டி எடுத்து கொண்டிருக்கிறது இல்லையா. இன்றைக்கு அதிர்ஷ்டத்தையும் 8ஆம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் நேர்நிலை அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய புதன் இன்றைக்கு ராசியிலேயே நட்பு நிலையில் அமர்ந்து ராசிநாதனை தட்டி சாந்தப்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது.
ஒரு உழைப்பே வீணாகி கொண்டிருக்கிறது, அல்லது நான் உழைப்பது மற்றவர்களுக்கு தெரியவே இல்லை, என்ன செய்வது, இந்த வேலையை விட்டுறலாமா, இந்த தொழிலை விட்டுறலாமா, குடும்பத்தை விட்டு வெளியே போய் விடலாமா, இப்படியெல்லாம் திட்டு வாங்க வேண்டியிருக்கே, இப்படியெல்லாம் அப்பா அம்மா கூட திட்டுறாங்களே என்பது மாதிரியான ஒரு ஆதங்க உணர்வோடு இருந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஆறுதல் உணர்வு. யாராவது ஒருவர், யாரோ ஒரு பெரியவர், ஒரு நண்பர், ஒரு மிகவும் உரிமையானவர், இன்றைக்கு இப்படியெல்லாம் நடக்காது, இனிமேல் நன்றாக இருப்பீர்கள், கொஞ்சம் பொறுங்க கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 1-8 இன்றைக்கு வலுத்திருப்பதால் ஏதேனும் ஒரு நிலையில் கடந்த காலத்தில் இல்லாத எதிர்பாராத அதிர்ஷ்டம் இப்போது கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம்ன்றதே கடந்த சில வாரங்களாகவே சில மாதங்களாகவே கும்பராசிக்கு நான் சொல்லவே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரக்காரங்களும் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர்கள் எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு நிலையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு மனைவியின் மூலமான விரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அதாவது மனைவி விரும்பி கேட்ட ஒரு பொருளை செலவு செய்து வாங்கி கொடுத்து இன்றைக்கு அவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் வருத்தப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். என்னையா அது இவ்வளோ நாளாக சேர்த்து வச்சுருந்தோமே, இன்றைக்கின்னு பார்த்து சேர்த்து வச்சதை எடுக்க வேண்டியதாகி போச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்க, வீட்டம்மா இன்றைக்காவது இவர் இதை வாங்கி கொடுத்தாரே என்பது போன்ற அமைப்புகள் அப்படியே ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதை அப்படியே தலைகளாக கூட மாற்றிக்கங்க. மீனராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு பொருள் இழப்பு, அதே நேரத்தில் கணவர் சந்தோஷம். மீனராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு பொருள் வருமானம் சம்பாத்தியம் சேர்த்து வைத்திருந்த சிக்கனம் அத்தனையும் இழப்பு. ஆனால் மனைவி பெண் உறவுகள் மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த எதிர்பாலினத்தவரின் மூலமாக செலவுகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. விரய சனியை சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இப்போது சனி புதன் சேர்க்கையின் அமைப்பினால 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய தொல்லைகள் இந்த வருடமும் சரி, அடுத்த வருடம் கொஞ்சம் ஜென்மச்சனி ஆரம்பித்து விட்டாலும் கூட பெரிய அளவில் மற்ற ராசிகளை தொந்தரவு படுத்துவதைப் போல நட்பு ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய குருவின் ராசிகளை அவர் தொந்தரவு படுத்துவதில்லை. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு வழக்கமான நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். வியாபார விருத்தி ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது மீனத்திற்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ரத்தின சுருக்கமாக ஒரு 4 வார்த்தையில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, கிரகங்கள் நட்சத்திர சார பரிவர்த்தனை பெற்றால் என்ன நிலைமைன்னு கேட்டிருக்கிறார். கிரகங்கள் தான் நின்ற நட்சத்திரத்தின் அடிப்படையில் பலன் தரவில்லை என்பதையே மறுக்கக்கூடிய அனுபவ ஜோதிடனாகிய நான் இந்த நட்சத்திர சார அமைப்புகளில் எதுவுமே இல்லை என்பதை அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அதை போலவே சாரங்களே பலன் தரவில்லை என்கின்ற நிலைமையில் சார பரிவர்த்தனை என்பதும் ஒரு நிலையில் ஒன்றும் பலன் தராத அது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு தான். அதாவது சார பரிவர்த்தனை என்பது என்ன? 2 கிரகங்கள் நின்ற நட்சத்திர நாதர்கள் அப்படியே பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. பரிவர்த்தனை என்பது 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆயிக்குது, ஒருவருடைய வீட்டை இன்னொருவர் மாற்றிக்கொள்வது. இந்த பரிவர்த்தனை அமைப்பு என்பது ஒரு கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தை வலுப்படுத்தாமல் அதனுடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்தும். இது கொஞ்சம் கடினமான ஒரு ஜோதிட வார்த்தை. இது ஓரளவிற்கு ஜோதிடத்தில் அறிமுகம் உள்ளவர்களுக்கு, ஆர்வம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். அதே நேரத்தில் நட்சத்திர சார பரிவர்த்தனை என்பது நேரடியாக பிறந்த ஜாதக அமைப்பில் இல்லாமல் கோச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா, இன்றைய கிரக அமைப்பு. அதாவது இன்றைக்கு சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிறார்னு வச்சுக்குவோம். ராகு சனியின் நட்சத்திரத்தில் நின்றால் ஒரு நிலையில் இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த கிரகம் அவருடைய நட்சத்திரத்தில் இருப்பது, அந்த கிரகம் இவருடைய நட்சத்திரத்தில் இருப்பது என்பதை கோச்சார ரீதியாகத்தான் இந்த நட்சத்திர சார அமைப்புகள் பலன் தருகின்றனவே தவிர பிறந்த ஜாதக அமைப்புகளில் முதன்மை என்று சொல்லப்படக்கூடிய சார அமைப்புகளின் அடிப்படையிலேயே, அதாவது நட்சத்திரங்களின் அடிப்படையிலேயே பலன்கள் இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. இதை நம்பித்தான் அடிக்கடி நான் குறை சொல்லக்கூடிய இந்த 10 பொருத்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அதாவது நட்சத்திரங்களுக்குள்ளதான் எல்லா பலனும் இருக்கிறது, நட்சத்திரங்கள் மட்டுமே தனித்து இயங்கி ஜாதகத்தை இயக்கும் என்பது போன்ற தவறான புரிதலின் காரணமாகவே நட்சத்திரங்களின் அடிப்படையில் 10 பொருத்தங்கள் என்பதை சொல்லப்பட்டு இப்போது மெதுமெதுவாக அது விழிப்புணர்வுக்கு கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட ஒரு அமைப்பாகவே போயிடுச்சு. ஆக நட்சத்திரங்கள் என்பது முதன்மையானவைகள் அல்ல. ஏனென்றால் நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள் கிடையாது. அவைகள் இயங்குவதற்கான தனி வீடுகள் என்று சொல்லப்படக்கூடிய ராசி கிரக அமைப்பு எல்லாம் கிடையாது. அவைகளுக்கு மேலே கிரகங்கள் இயங்குகின்றன என்பதுதான் உண்மை. ஆகவே சார அமைப்புகளின்படியே இங்கே கிரகங்கள் இயங்காமல் அந்த கிரகங்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் என்கின்ற கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள், ஆதிபத்தியங்கள் மற்றும் காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய செயல்பாடுகளின் அடிப்படையில் தான் சம்பவங்கள் என்று சொல்லப்படக்கூடியவை தசாபக்திகளில் நடைபெறுகிறதே தவிர
ஒரு கிரகம் நிற்கின்ற சாரநாதன் அமைப்பின் அடிப்படையில் கிரகங்கள் பலன் தருவது இல்லை. ஐயா, காலமாக இப்படித்தான் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்களேயானால், ஒரு 100 வருடமாகத்தான் இந்த அமைப்புகள் முதன்மையாக நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றனவே தவிர 1000 வருடங்களாக இருக்கக்கூடிய முதன்மை அமைப்புகளில் இப்படி சாரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் செயல்படும் என்பது சொல்லப்படவே இல்லை. இன்னொன்று, காலத்திற்கேற்ப எது உண்மையோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் நிச்சயமாக ஜோதிடத்தில் நம்முடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் சொல்லியே போயிருக்கிறார்கள். ஆகவே நட்சத்திர சாரம் என்பது இந்த இடத்தில் இல்லவே இல்லை. அதன் அடிப்படையில் ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை பரிவர்த்தனை செய்து கொண்டாலும் கூட இந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் அந்த கிரகம், அந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் இந்த கிரகம் என்கின்ற இந்த நட்சத்திர சார பரிவர்த்தனை பிறந்த ஜாதகத்தில் எந்த நிலையிலும் செயல்படாது. கோச்சார அமைப்புகளில் சில நன்மை தீமைகளை கணிக்க அவைகள் பயன்படும் என்பதுதான் உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.